ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குறைதீர்ப்பு முகாம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் மக்கள் மின்சாரம் இல்லை, சாலை வசதி வேண்டும், படிப்புக்கு உதவி வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்துதான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் தனது மனைவி இரவில் நாகினியாக மாறிவிடுகிறாள், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி மாவட்ட ஆட்சியரையே அதிர வைத்திருக்கிறார். முதலில் இதையெல்லாம் நம்பாத அதிகாரிகள் அந்த நபர் போதையில் ஏதோ உளறுவதாக எண்ணியுள்ளனர். ஆனால் விடாப்பிடியாக நடந்தவற்றை ஆட்சியரிடம் எடுத்துரைத்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சீதாப்பூர் மாவட்டம் லோதாசா கிராமத்தை சேர்ந்தவர் மெராஜ். இவருக்கு ராஜ்பூரை சேர்ந்த நசீமுன் என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இவர்களது வாழ்க்கையில் இரவு நேர சம்பவங்கள் பல வெள்ளங்களை கொண்டு வந்து சேர்த்துள்ளன. இது குறித்துதான் தற்போது ஆட்சியரிடம் மெராஜ் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் எனது மனைவியை கட்டாயப்படுத்தி எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர். கல்யாணமான நாளிலிருந்தே இரவு நேரத்தில் நாகினியாக சீறி பாய்ந்து என்னை கடிக்க முயற்சித்து வருகிறார். தூங்கும்போது பாம்பை போன்றே உஷ் உஷ் என்று சத்தமிடுகிறார். இப்படி பலமுறை என்னை பயமுறுத்தி கொள்ள முயன்றிருக்கிறார். இது குறித்து உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால்தான் உங்களிடம் வந்துள்ளேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியிருக்கிறார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அபிஷேக் ஆனந்த் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஊருக்குள் விசாரித்த போது மெராஜின் மனைவி நசீமுன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அதை மறைத்து திருமணம் செய்து வைத்ததாகவும் கூறியுள்ளனர். இதனிடையே தனது மனைவியின் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து அவருக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று மெராஜ் நினைத்துள்ளார். அதற்காக சில பேய் ஓட்டும் இடங்களுக்கும் தனது மனைவியை அழைத்து சென்றிருக்கிறார். ஆனாலும் இரவு நேர நாகினி ஆட்டம் சரியாகவில்லையாம். அதே சமயம் இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள பெண்ணின் குடும்பம் மெராஜ் வேண்டுமென்றே நன்றாக இருக்கும் தனது மகளை மனநலம் பாதிக்கப்பட்டவராக சித்தரிக்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இப்படி மாறி மாறி இரு தரப்பும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் நிலையில் யார் சொல்வது உண்மை என்று போலீஸ் உரிய விசாரணை நடத்தி வெளியுலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.